பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாய் இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கத்த கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறார்களோ நான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டு சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். எப்போ ஏசப்பா நம்ம நடுவில் இருப்பாருன்னா, எங்கே நம்ம கூடி செபிக்கிறோமோ, ஐயோ அப்பா எங்களுக்கு செபிக்கிறதுக்கு 10 பேர் வேணும், இல்லை ஒரு 100 பேர் வேணும், இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கே 2 பேர் 3 பேர் நீங்கள் கூடி செபிச்சா நான் அங்கே வருவேன்னு சொல்கிறாரு. ஆமென். இன்னைக்கு ஏசப்பா உங்கள் உள்ளத்தில் உங்கள் வீட்டில் வர ஆசைப்படுறாரு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்காரு, ஜெபத்தை எதிர்பார்க்கிறாரு. பாருங்க, உங்கள் ஃபேமிலி சின்ன ஃபேமிலி, ஜஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஏசப்பா அங்கே வருவார். நீங்கள் பிள்ளைகளாக கூடி சேர்ந்து ஜெபிக்கும் போது ஏசப்பா அங்கே வருவார். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜெபிக்கும் போது ஏசப்பா அங்கே வருவார். நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கும் போது ஏசப்பா அங்கே அந்த இடத்துல வருவார். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 2-3 பேர் என் நாமத்தில் கூடி ஜெபிக்கிறாங்களோ நான் அவங்க நடுவில் வருவேன். ஏன் தெரியுமா? அவர் ஜெபத்தை கேட்குறவர். இந்த நாளை கூட நீங்கள் கூடி ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணும்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவில் வந்து அற்புதங்களை செய்வேன், உங்கள் ஜெபத்தை கேட்பேன். ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்குறவர், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறவர். இந்த நாளில் கூட நீங்கள் விசுவாசமாக நீங்கள் கூடி, ஏசப்பா என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் இந்த சூழ்நிலை இருக்குது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்கள் கணவர் மனைவி பிள்ளைங்க மாமியார் யார் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது, நீங்கள் கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவில் வந்து உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர் என் வாழ்க்கையில் வரல, நான் ஜெபிக்கும் போது ஏசப்பா வருவாரான்னு கேட்காதீங்க. நீங்கள் 2 பேராவது நீங்கள் கூடி ஜெபிக்கும் போது ஏசப்பா அந்த இடத்துல வருவார். ஜெபிக்கலாமா? ஏசப்பா ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாள் கூட ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஏசப்பா 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தை கூடி ஜெபிக்கிறார்களோ நான் அவள் நடுவில் வருவேன்னு சொன்னீங்களப்பா. இதோ இந்த வேலை கூட அந்த வார்த்தை ஏசப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரப்பா அவங்க ஜெபிக்கும் போது நீர் அவங்க நடுவில் ஏசப்பா கடந்து செஞ்சு எந்த காரியத்துக்காக ஏசப்பா அவங்க ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தை அற்புதம் செய்யுங்க. அப்போ சுகத்துக்காக ஜெபிக்கும் போது அவங்களுக்கு சுகம் கொடுங்க. அவங்க ஏசப்பா அவங்களுக்கு பெரிய விடுதலை கொடுத்து அவங்க வாழ்க்கை நீங்கள் ஆஸ்வதிக்கபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் ஏசப்பா அப்படி செய்ததுக்காக நன்றி. அப்பா கூடி ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கூடி ஜெபிங்க, கோடி நம்மை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.